அவர்களுக்கு அன்பு கிடைக்கும். அன்பின் மூலமாக சிவம் கிடைக்கும். சிவத்தை வேற எந்த வடிவத்திலும் பெற முடியாதுங்க. எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் சிவத்தை பெற முடியாது. எவ்வளவு பாடம் படிச்சு வச்சாலும் சிவத்தை பெற முடியாது. 18 புராணம், 12 திருமுறை, 14 சாத்திரம் மனப்பாடம் பண்ணி வச்சாலும் சிவத்தை பெற முடியாது. சிவத்தை பெறுவதற்கான ஒரே வழி அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்பை திருத்தொண்ட தொகை தரும். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால என்ன பண்ணணுங்க, தினந்தோறும் தவறாம திருத்தொண்ட தொகையை படிக்கணும். அப்படிப்பட்ட அடியார்களுக்குள்ளே சிவம் இருந்து அருள் செய்யும் அப்படின்னு இந்த முதல் பாட்டுல சொல்ற. ரெண்டாவது பாட்டு பாருங்க, அம்பாளுக்கு. இதை முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிக்க. சிவகாம சுந்தரிக்கு காலையில நம்ம வழிபாடு செஞ்சோம்ல, அப்ப பாருங்க இந்த மாதிரி பாட்டை பாடி வணங்கணும்னா, இப்ப வேற்றாகி விண்ணாகி என்றாய் போற்றி எல்லாருக்கும் தெரியும். சிவகாமியை துதி செய்வதற்கு ஒரு பாட்டு, நம்முடைய மீனாட்சி அம்மையை துதி செய்வதற்கு ஒரு பாட்டு, நம்முடைய காமாட்சி அம்மையை துதி செய்வதற்கு ஒரு பாட்டு. இந்த பாட்டை 3க்கும் பயன்படுத்திக்கலாம். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரியதொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்து ஆண்ட அங்கையர்க்கண் நெம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. அற்புதமான பாட்டுங்க. இது எல்லாமே நிறைவாக சிந்திக்க வேண்டிய பாடல்கள். இன்னைக்கு நமக்கு இலக்கு ஒரு நாள் தான். ஒரு காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், அவ்வளவுதான் நம்மளால. ஆனா அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வரி 1 மணி நேரம் பேசலாங்க. அருளாளர்களுடைய வாக்கு சும்மா இல்லை, அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். இதுல கொஞ்சம் துதி பண்றார். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி. சுரும்புனா வண்டு. வண்டுகள் மொய்க்கிற மலரத்தான் அம்பாள் திருவடியில போடணுமாமா. நம்ம போடுறதுல எல்லாம் என்ன இருக்குது, நாம ஒரு மண்டு, அங்க எங்க போய் வண்டு இருக்கும். வண்டு இருக்கிற பூ வேணும்னா காலையில 4 மணிக்கு பறிக்கணுமாமா. காலையில 4 மணிக்கு அன்னத்திய பூவை பறிச்சாதான் அதுல வண்டு இருக்கும். வண்டு இருக்கும்னா தேன் இருக்கும்னு அர்த்தம். தேன் உள்ள பூவை தான் சிவபெருமான் திருவடியில போடணும், அம்பாள் திருவடியில போடணும். அது எப்ப கிடைக்கும்னா, நம்ம வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜில் வச்ச 1 வார பூல கிடைக்காது. அன்னன்னைக்கு பறிச்சோம்னா அது கிடைக்கும். அதை சொல்றாரு இங்க. சுரும்பு முரல் கடிமலர். கடினா புதியான அர்த்தங்க. இந்த புது பூ தான் அன்னன்னைக்கு அன்றளர்ந்த மலரால் அர்ச்சித்தல் அப்படிம்பாங்க. அன்னன்னைக்கு பறிச்சு நாம அந்த வழிபாடு செய்யணுமாமா. இல்லைன்னா கஷ்டம். ஆனா வேற வழி இல்லைங்க. இந்த கலியுகத்துல ஃப்ரிட்ஜில் வச்சு பூசை பண்றவங்களையே திசை நோக்கி நம்ம வணங்கிக்கலாம், தப்பே கிடையாது.